என்னம்மா, யார்கிட்டயும் நீ சொல்லவே இல்ல? ஏன் ஜானகி, யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்ல ஏதாவது பிரச்சனைனா தானே மடிப்பிச்சை எடுப்பாங்க. ஆமா அத்தை, ஜீவா இன்னும் வீட்டுக்கு வராதது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்கிட்ட பேசினப்போ அவன் வரேன் தான் சொன்னான். ஆனா வரல, போனும் பண்ணல. அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது. தூக்கம் வரல, சரியா சாப்பிட முடியல. அதான் நேத்து கோயிலுக்கு போய் சாமி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். அப்ப சித்தர மாதிரி திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. என் பிரார்த்தனை அவர் காதுல கேட்டுச்சோ என்னமோ. அவர்தான் மடிப்பிச்சை எடுத்து கிடைக்கிற பணத்துல வெள்ளி பாதம் செஞ்சு அம்மனுக்கு படைக்கணும்னு சொன்னாரு. சரி, தாமதிக்க வேண்டாமேன்னு மடிப்பிச்சைக்கு கிளம்பிட்டேன். என்னால முடியற வரைக்கும் போய் பிச்சை வாங்கி சாமிக்கு பாதம் செஞ்சு படைக்கணும். அப்பயாவது நம்ம ஜீவா கண்டிப்பா வந்துருவான். ஏன் அண்ணி, அந்த கதிர் தான் ஜீவான்னு போனா சொன்னாங்க. இவங்க என்னடானா ஜீவாவை தேடி கண்டுபிடிக்க மடிப்பிச்சு எடுக்க போறாங்க. ஐயோ பார்வதி, புதுசா நடக்கிற மாதிரி கேக்குற. திடீர்னு இந்த வீட்ல புதுசு புதுசா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என்ன பத்மா, அவ ஒரு வேண்டுதலுக்காக கிளம்பிட்டு இருக்கா, நீங்க ஏன் சிரிச்சுட்டு இருக்கீங்க? இல்லன, மடிப்பிச்சை எடுத்து பாதம் செஞ்சு வச்சுட்டா மட்டும் இத்தனை வருஷமா வராத ஜீவா வந்துடவா போறான்? எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. தேவையில்லாத வேலைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மால முடியாத காரியங்களை நம்ம தெய்வத்துக்கிட்ட தான் முறையிட முடியும். தெய்வம் நடத்தி வைக்கும். அவ பாதம் செஞ்சு வச்சா ஜீவா வந்துருவான்னு அவன் நம்புறா. அந்த நம்பிக்கையை நீங்க குறை சொல்லக்கூடாது. ஜானகி, நீ போயிட்டு வா, எல்லாமே நல்லபடியா முடியும். அதுக்கு இல்லன, அண்ணி இந்த ஊர் தலைவரோட மனைவி, அதுவும் இல்லாம இந்த ஊருக்கே பஞ்சாயத்து தலைவி. இவங்க போய் இப்படி தெரு தெருவா மடிப்பிச்சை கேட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? உயர்ந்த பதவிகள்ல இருக்கிற பல பேர் கோயில் கோயிலா போறத நீ பார்த்ததில்ல? கடவுளுக்கு முன்னாடி மனுஷங்க பதவி பட்டம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜீவா இன்னும் வராதது எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. ஜீவா வர தாமதமாக வீட்ல ஏதாவது பிரச்சனை அதிகமாகுமோ, இல்ல புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அவன் கால் நம்ம வீட்ல பட்டாதான் நம்ம வீடு நிம்மதியா இருக்கும்னு என் மனசுல பட்டுக்கிட்டே இருக்கு. எப்படி ஜீவாவை வர வைக்கிறது, அதுக்காக என்ன செய்யலான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அழுத துடிச்சிட்டு இருக்கேன் பத்மா.